வணக்கம். குரு பெயர்ச்சி. இந்த முறை வந்திருக்க குரு பெயர்ச்சி சாதாரணமான பெயர்ச்சி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா, குரு போய் உச்சமாகக்கூடிய இடம் கடகம் இல்லையா? தன்னுடைய வீட்டிலேயே போய் உச்சமாகிறார். அதாவது உச்சமடையக்கூடிய இடத்திலேயே உச்சமாகிறார். அ தனுசும், மீனமும் குருவின் வீடாக இருக்கிறது. அப்போ நம்ம தனுசோடைய குணநலங்களையும், மீனத்தோடைய குணநலங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா? குரு எங்க போய் தங்குறாரோ, பார்க்கும் பார்வையே சிறந்த பார்வையா, குரு பார்வையா பார்க்கப்படுதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ உச்சமடைஞ்சு அவர் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது தான். அப்போ இந்த முறை குரு மட்டும் நகரல. காலமும் நகருது, கர்மாவும் நகருது. சனி, கேது, ராகு, சுக்கிரன் இவங்க எல்லாருமே ஒரு ரோல் ப்ளே பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதோட சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இவை அனைத்தும் வரக்கூடிய காலங்களாக இருக்கிறது. இயற்கை பேரிடர்களை நம்ம பார்க்கும்படியாக இருக்கிறது. திடீர்னு ஒரு பயம் வரும். இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே சிலருடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரதை நம்ம பார்த்துருந்துருப்போம் இல்லையா? அதாவது நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பமா இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு பிரிவினை இருக்கும். எதுக்கு பிரியிறாங்க? என்ன? ஏது? என்ன விஷயமா இருக்கும்? அப்படிங்கிற ஒரு ஒரு தேடல் இருக்கிற மாரி இருக்கும். நிறைய ஆன்மீகத்தை நோக்கி போகக்கூடிய காலங்களை நம்ம பார்த்துட்ருப்போம். இதெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது மனிதனை எப்படி உருவாக்கப் போகுது அப்படின்னா, ஒரு மன வலிமையை கொடுக்கும். இந்த மன வலிமையை கொடுக்கக்கூடியது சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி மன வலிமை வரும்? சனி அந்த அளவுக்கு வாழ்க்கையில அவ்வளோ டெஸ்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இத்தனை டெஸ்ட்டையும் தாண்டி குரு எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை குடுத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மனசுல வச்சுக்கணும். ஏன்னா, சனி சொல்லிக் குடுத்த விஷயமே என்னவா இருக்கும் அப்படின்னா, விழுந்தாச்சு, யாருமே தூக்கி விட வரல. நீங்க எழுந்தீங்களா? இல்லையா? அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இல்ல எழுந்திருக்க தெரியுமா? அப்படிங்கிறத சனி ஒரு பாடத்த கண்டிப்பா கற்பிச்சு குடுத்திருப்பாரு. இப்ப குரு வருவார். கை மட்டும் தான் குடுப்பார். நம்ம தான் கைய பிடிச்சு ஏறி அடுத்தது என்ன? அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும்? எப்படி நகர்ந்து போகணும்? அப்படிங்கிறத நம்ம தான் நம்மளுடைய புதன்கிற ஒரு கிரகத்த அந்த புதனுடைய அனுகிரகத்தையும் வாங்கி நம்ம செயல்பாட்டுக்குள்ள போகணும். ஏன்னா, புதன் இருக்கிற இடத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். புதன் மறைஞ்சிருக்குது. புதன் மறைஞ்சிருக்கும் பொழுது, மறைந்திருக்க புதன் என்ன வேணாலும் செய்ய முடியும். மறைந்திருக்கிற புதன் நிறைய சர்ப்ரைசஸ் குடுப்பாங்க. அப்ப மறைஞ்சிருக்க டேலண்ட்ஸ் வரும். அதாவது நிறைய பேத்துக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல. மத்தவங்களையே பிலீவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி எப்படி இந்த குரு பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில வெற்றிய காட்டப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இனிமேல் வரக்கூடிய 12 ராசிகளை பற்றி இப்ப நம்ம பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி பொறுத்தவரையிலும் நாம எப்படி மாறப் போறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஏன்னா, சந்திரன் நீசம் இல்லையா? சில சமயங்களில் திடீர்னு அசட்டுத்தனமான ஒரு தைரியம் வரும். அப்படியே பின்வாங்கவும் வச்சிடும். செயல்படுத்தி முன்னோக்கி போயிடுவீங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போதான் உங்களோட யூனிக் டேலண்ட் என்ன அப்படிங்கிறதே புரிய வரும். இனிமேல் என்னோட லைஃப் டிரெக்ஷன் நான் கரெக்டாக மாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். விருச்சகத்துக்கு தான் டைம் நிறைய மாறுது இந்த தடவை. அதை கரெக்டாக பிடிச்சிக்கணும். விருச்சகம் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட லைஃப் டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு சிலர் மறுமணத்துக்காக காத்திருப்பீங்க. சில பேர் நிறைய பேர் தனிமையில வாடிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு குருவானவர் உங்களுக்கான ஒரு கம்பேனியன், ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறவங்கள காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. சிலருக்கு வீட்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. என்னுடைய துணை என்னுடைய பேச்சு கேட்கல. என்னோட துணையால எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. அது ஆணாகட்டும், பெண்ணாகட்டும். கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஜோன்குள்ள போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ், சில மாற்றங்கள் இந்த வருட கடைசியிலிருந்து நீங்க பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் விருச்சகத்துக்கு வரும். அதே மாதிரி விருச்சகத்துக்கு சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பும், தொழில் மாற்றம், இடம் மாற்றம், வேலை மாறி போகக்கூடிய அமைப்பு, ஏன் நீங்களே புதுசா ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே நல்லபடியாகவே இருக்கு. ஆனா விருச்சகத்த பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சுருவீங்க. ஆனா அத கன்டின்யூ பண்றீங்களா? அந்த கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா இருக்கா? அப்படிங்கிற விஷயத்த தான் நீங்க கவனத்துல கொள்ளணும். எந்த ஒரு விஷயத்தையுமே கன்சிஸ்டன்ட்டா, கரெக்ட்டா, ரிப்பீட்டடா ஒரு விருச்சகம் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா, அங்க தான் அவங்களுக்கு குரோத். நெறைய பேர் கான்டாக்ட்ஸ் வச்சிருப்பாங்க விருச்சகம். ஆனா அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் எப்படி கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது சம்டைம்ஸ் அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ, அந்த கான்டாக்ட்ஸ கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணும் பொழுது, யூஸ்னா என்னது? அதாவது அவங்க மூலியமா சில உதவிகள் நீங்க கேட்டுக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. அந்த உதவிகள் கேட்கிற முறையில் கேட்கும் பொழுது,
சரியான முறையில் உங்களுக்கு அந்த உதவிகள் வந்து சேரும் பொழுது உங்களால் நிறைய பேர் டெவலப்மெண்ட்டும் ஆவாங்க அப்படிங்கிறது தான் விருச்சகத்துக்கு. தீவிரமான ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து விருச்சகத்துக்கு இந்த தடவை உண்டு. அதோட ஆன்மீகத்தை நோக்கி ஆத்மார்த்தமா செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த முறை விருச்சகத்துல இருக்கு. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி அஷ்டமஸ்தானத்தில் விருச்சகம் இருக்கும் பொழுது ஆழ்ந்த தேடல்களை நோக்கி நிறைய ரிசர்ச் ஓரியன்டான விஷயங்கள் போறது, இந்த ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை வர்றது, இந்த ஜோதிடத்தின் மீது ஒரு தேடல் வர்றது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே விருச்சகத்துக்கு நடக்கும். வித்தியாசமான அனுபவங்கள்லாம் நடக்கும். குழப்பங்கள் ஜாஸ்தியா வரும். சயனங்கள் நிறைய காட்டும். சயனங்கள் என்னது அப்படின்னா, சில குறியீடுகள் உங்க வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. இப்போ உங்க வீடு சுத்தமா இல்ல அப்படின்னா, ஏதாவது ஒரு பூச்சி பிராணிகள் வந்து காட்டும். அலர்ட்டா இருந்துக்கணும். நம்மள சுத்தி ஏதோ ஒரு விஷயம் கெட்டது நடக்க போகுது. கவனமா இருங்க. ராகு எப்படி வரும் தெரியுமா? ராகு, கேது. நம்ம வீட்ல பூரான்லாம் ஓடி வரும் பார்த்துருக்கீங்களா? அந்த பூரான் ரூபத்துல தான் வரும். அது எதுக்கு வருது அப்படின்னா, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல கவன சிதறலா இருக்கிறோம். ஃபோக்கஸிங் கரெக்ட்டா இல்ல. நம்மளுக்கு யாரோ முதுகுல குத்த போறாங்கங்கிற ஒரு விஷயத்தையும் அது சொல்லும். ஜாக்கிரதையா இருந்துக்கணும். மாயைகளை நோக்கி நீங்க போயிட்டுருக்கீங்க. மாயைகளை நீங்க நம்பிட்டுருக்கீங்க. மாயையிலிருந்து வெளிய வாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னது. இந்த மாரி நல்லதும், கெட்டதும் இப்படி காட்டும் பொழுது, அந்த சகுனங்களை கரெக்ட்டா நீங்க புரிஞ்சுக்கணும். நிமித்தங்களை சரியான முறையில் விருச்சிகம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சி பெரும் மாற்றம், வாழ்க்கை மாற்றம் அப்படிங்கிறது பரிபூரணமா இருக்குது. நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா, உக்ர தெய்வ வழிபாட்டு முறைகளுக்கு, தசாமகா வித்யாக்களின் வழிபாட்டு முறைகளுக்கு நீங்க தாராளமா போகலாம். அதாவது பகலாமுகிய வழிபாடு பண்றது. பகலாமுகிய வழிபாடு பண்ணும் பொழுது, விருச்சகம் ரிவெஞ்ச் எடுத்தெல்லாம் வேண்டக்கூடாது. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த மாரி வேண்டணும். கால பைரவரை வழிபாடு பண்றது. கால பைரவர், கால பைரவியை சேர்ந்து வழிபாடு பண்ணும் பொழுது, வாழ்க்கை உங்களுக்கு மாறும். ஏன்னா, உங்களுடைய அ மிகப்பெரும் ஒரு ஒரு புரொடெக்ஷன் அப்படின்னாலே, சொர்ண ஆகாஷ்ன பைரவர் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய புரொடெக்ஷனாவே இருப்பார். ஏன்னா விதியை மாற்றி செழிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சொர்ண ஆகாஷ்ன பைரவருக்கு உண்டு. நீங்க சொர்ண ஆகாஷ்ன பைரவரை வழிபாடு பண்ணும் பொழுது கூடவே சேர்ந்து ஒரு குருவையும் வைத்து ஒரு வழிபாடு நீங்க பண்ணணும். அதாவது ஒரு சாய்பாபாவோ ஒரு சித்தரோ வச்சு நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது பேலன்சிங் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். மிகவும் பர்சனல் லைஃப்ல நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய விஷயங்களை நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டு இருப்போம். நல்லா தாங்க போயிட்டு இருந்தது, திடீர்னு இப்படி மாறுச்சு. அப்புறம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கை ரொம்ப சோதனையா போயிட்டு இருந்தது, திடீர்னு பார்த்தா ஒரு அப்லிஃப்ட், ஒரு அப்கிரேட் இருக்குது. அப்போ இது என்ன குரு மட்டும் தான் செய்கிறாரா அப்படின்னா, ஒவ்வொரு பிளானட்டோடைய ஆக்டிவிட்டீஸும் இதை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சனி அப்படின்னு பார்க்கும் பொழுது, சனி அமர்ந்துக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது கர்மம் ரொம்ப ஹெவி ஆகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த சனி செய்யக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணியிருப்போம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை அதுக்கான தண்டனைகளையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடியது தான் சனி செய்யக்கூடியதாக இருக்கும். என்னதான் குரு பெயர்ச்சி நடந்தாலுமே குருவோடைய குணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். குரு எப்போவுமே காத்திருப்பார். காத்திருந்து தான் கொடுப்பார். உடனே வாங்க அப்படின்னு கொடுத்துட மாட்டார். குருவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே எக்ஸ்பான்ஷன் பண்ணி கொண்டு போகக்கூடியது. அதாவது விரிவுபடுத்தி கொண்டு செல்லக்கூடியது. நீங்க என்ன கர்மாவை சேர்த்து வைத்திருந்தீர்களோ, சனி சொல்வதை குரு கவனிப்பார் அப்படின்னு ஒன்று இருக்குது. சனி அவர் வந்து நியாயவான் இல்லையா? அவ்வளோ சீக்கிரம் குருவை இயங்க விட மாட்டார்னே ஒன்று இருக்கு. என்னன்னா, குரு காப்பாற்றுவார். எப்படி காப்பாற்றுவார்னா, சனியோடைய நியாய தர்மங்களை பார்த்து காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ குரு கொடுக்கும் பொழுது ராகு தூண்டுவார்னு ஒன்று இருக்கு. அதோட ஆன்மீகத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? கேது எதெல்லாம் நிரந்தரம் இல்லையோ வாழ்க்கையில, எதெல்லாம் உண்மை நிலைகள் இல்லையோ அத்தனையும் மாற்றி அமைத்து ஆன்மீகத்தை நோக்கி எந்த எதிர்பார்ப்பும் இன்றி கொண்டு செல்லக்கூடியதாகவே இந்த குரு பெயர்ச்சி காலம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சிலர் கேட்பாங்க, திடீர்னு என்னடா லைஃப் வந்து நல்லா போயிட்டு இருந்தது, என் வாழ்க்கை ஏன் இப்படி மாறுச்சுன்னு தெரியல, என் கூட ஒரு உறவாக இருந்தவங்க ஏன் என்னை விட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு எதுக்கு இப்படி ஒரு துரோகங்களை நான் சந்தித்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். கூடயே இருந்தாங்க ஆனால் என்னை விட்டு போயிட்டாங்க. சில பேர்த்துக்கு வந்து மனிதர்களுடைய உண்மை முகத்தை திரை கிழித்து காட்டுற மாதிரிலாம் சுச்சுவேஷன்ஸ் இப்போ பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னும் பார்ப்போம் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. இந்த காலம் வந்து வாழ்க்கையை நடத்துகிற காலம் கிடையாது. அப்படியே விதியவே மாற்றுற காலமாக தான்
இன்னும் வரக்கூடிய குரு பயிற்சி காலங்கள்ல இருந்து நம்ம பார்ப்போம். இப்போ ராகுவை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ராகு அப்படிங்கிறது வெறும் மாயையை மட்டும் தூண்டக்கூடிய விஷயம் கிடையாது. ராகு சொல்லக்கூடிய விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா ராகு மாயையை காட்டும். மாயை காட்டி அதுக்கு பின்னாடி இருக்க உண்மை என்னன்னு போய் கண்டுபிடி அப்படிங்கிறத தான் ராகு சொல்லும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ராகுவும் சில வேலைகள் பண்ணும். ஏன்னா ராகு கேதுவோடைய நட்சத்திர பெயர்ச்சியும் நடந்திருக்கிறது ஏற்கனவே. அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்போ அது ராகு இடத்துலயே தான் போய் உட்கார்ந்துருக்குங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். மாயைகளை பார்த்து நம்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த குரு பெயர்ச்சியில நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ராகு 2 விஷயத்த கொடுக்கும். இன்னும் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும், இல்லை இன்னும் எவ்வளோ டெவலப் ஆகணும் அப்படின்னு கேட்கும். அது கொடுக்கறத நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் பின் விளைவுகளையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் அவரே சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் குருவே கெடுக்கக்கூடியவராகவும் இருப்பார். ஏன்னா குரு தானா எதையும் ஆராயாமல் எதையும் தூக்கி கொடுக்க மாட்டாருங்கிறதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ராகு இந்த மாதிரி ஆசைகளை தூண்டும் பொழுது குரு காத்திருக்கும். அவமானத்தை கொடுக்கணுமா இல்லை ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணுமா அப்படின்னு. இந்த டைம் பீரியட்லாம் ராகு என்ன செய்யும் அப்படின்னா நிறைய டிப்ரெஷன்ஸ்குள்ளே போவாங்க. ராகுவை பொறுத்த வரைக்கும் இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே ஜென்சி கிட்ஸுன்னு இல்லை, எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு போயாச்சு. இதன் மூலிமா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய நோயாகவே மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மன அழுத்தங்கள் அதிகமாகவே ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்போது இது நல்லதையும் செய்யக்கூடியதாக இருக்குது, கெட்டதையும் செய்யக்கூடியதாக இருக்குது. எதை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுக்கணும். வெறுமனே குரு பெயர்ச்சி வந்துருச்சு எனக்கு எல்லாமே மாறிடும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஜென்ரலாக இதை ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஜென்ரலாக குரு பயிற்சி வந்தோன்னே எல்லாரும் நினைக்கிற விஷயம் என்னன்னா, அவ்வளோதான் பயிற்சி வந்துருச்சு, இனிமேல் எனக்கு எல்லாமே நல்லதாக மாறிடும். நாம் செய்த கர்மங்களும், ஏன்னா சனியும் இங்கே பவர்ஃபுல்லான இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ராகு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கா கெட்ட இடத்துல இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ராகு பயத்தையும் கொடுக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது. நல்ல இடத்துல இருந்தால் உயர்த்தி கூட்டிட்டு போயிடும். ராகு கெட்ட இடத்துல உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் இன்னும் தாழ்ந்து கூட்டிட்டு போயிடுங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். ஏன்னா ராகு கொடுக்கக்கூடிய சோதனை நம்ம பெரும்பாலும் இந்த ராகு கேதுவை விட்டுருவோம். ஆனா ராகு தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம்னு ஒன்று இருக்குது. இந்த ராகு என்ன செய்யும் அப்படின்னா, உனக்கு ஒரு மாயை நான் கொடுத்தேன்ல, அந்த மாயையிலிருந்து உண்மை என்னன்னு நீங்க பிரிச்சு பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ராகு வலியுறுத்தும். அப்போ அங்கத்தான் குரு காப்பாற்றுவார்னே ஒன்று இருக்குது. அப்போ குருவோடைய அனுகிரகம் யார் பேச்சையாவது நீங்கள் கேட்டுட்டு இருந்துடணும், யார்கிட்டையாவது ஒரு கைடன்ஸ் நீங்கள் வாங்கிட்டு இருந்துடணும் அப்படிங்கிறதுக்கு தான் குரு அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொல்றது. இப்போ கேதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. கேதுவோடைய வேலையே என்னவா இருக்கு அப்படின்னா ஆன்மீகத்துக்கு இழுத்து சென்று கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த ஆன்மீகத்துக்கு கேது கூட்டிட்டு போகுது அப்படின்னாலே எதிலெல்லாம் நம்ம பற்றோடு இருக்கிறோமோ அத்தனை பற்றையும் பற்றற்று கொண்டு முதல் தெய்வத்தை கேள்வி கேட்க வைக்கிறதே கேது தான். எல்லா கேள்விகளையும் கேட்க வச்சு தெய்வமே நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையான்னு எல்லாம் கேட்க வச்சு டோட்டல் சரணாகதிக்கு கூட்டிகிட்டு போகிறதும் கேது. அப்படித்தான் இந்த முறை ஆன்மீகத்திற்கு நிறைய பேர் போவாங்க. தெய்வங்களை தேடி தேடி போவாங்க. அதாவது சிவன், முருகர், கிருஷ்ணர், இந்த 3 தெய்வங்களையும் சுத்தி சுத்தி தேடி போவாங்க. துர்க்கையை சக்திக்காக அழைச்சிக்குவாங்க அப்படின்னு ஆன்மீக பயணங்கள் இந்த முறை நிறைய இருக்கக்கூடும். குருவானவர் ஆன்மீக பலத்தையும் தரக்கூடியவர். அடுத்தது சனி. சனி அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் தான் கர்மாவுடைய நீதிபதியே அவர் தான் இல்லையா? அதையும் நம்ம மறந்துடவே கூடாது. ஏன்னா சிலருக்கு அஷ்டம சனி வந்திருக்கும், ஜென்மத்தில் சனி வந்திருக்கும், இப்படி பல வகையா சிலருக்கு இப்போ தான் சனியே விலகி போயிருந்திருக்கும். அப்படிங்கும் பொழுது சனி விலகி போனாலும் தன் கர்மா கடமைகளை எப்பொழுதுமே செய்து கொண்டே இருக்கும், அதற்கான பலன்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வச்சுக்கணும். அதாவது சனி முதல்ல எதை உடைப்பாரு அப்படின்னா அகம்பாவத்தை உடைப்பார். அதோட நம்ம லைஃப்ல யாரெல்லாம் போலியான உறவுகளாக இருந்தாங்களோ அதையும் முதல் உடைப்பார். அப்படித்தான் நிறைய பேத்துக்கு வாழ்க்கையில பிரிவினைகள் அப்படிங்கிறது வந்திருந்திருக்கும். அதோட பொய்யான வெற்றின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோஷியல் மீடியாவில் ஒரு வாழ்க்கையை காட்டுவோம், பர்சனல் லைஃப்பில் வேறு மாதிரி இருக்கும். இந்த பொய்யான விஷயங்கள்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வர்றதும் சனியோட வேலையாகவே இருக்கும், இன்னும் இருக்கும். ஏன்னா இந்த சனி இருந்த காலத்தில், ஏன்னா இப்போ குரு வந்துட்டாரு,
ஆனால் சனி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்த காலத்தில் நிறைய பேத்துக்கு லவ் ஃபெயிலியர் ஆகியிருந்திருக்கும். நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் பிரிஞ்சிருந்திருப்பாங்க. குடும்பத்திலிருந்தே பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க. இன்னும் சில பேத்துக்கு குடும்பத்தினரே துரோகங்கள் செய்ததை கண்கூடா சனி காட்டியிருந்திருப்பாரு. அது மிக பெரும் மன அழுத்தங்களையும் மனவேதனையும் சனி கொடுத்திருந்திருப்பாரு. இப்போ திரும்பி பார்க்கும் பொழுது எல்லாம் சரியாகத்தான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருந்திருக்கும். ஏன்னா, இந்த காலம் அப்படிங்கிறது குரு பெயர்ச்சிய நம்ம இப்படித்தான் பார்க்கணும். இத்தனை கிரகங்களை வச்சு தான் பார்க்கணும். எப்படி நம்ம உண்மைய புரிஞ்சுக்கிட்டோம்? எப்படி இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு சில உண்மையான விஷயங்கள, கசப்பான உண்மைகளை எப்படி புரிய வைக்குது? அதோட நம்மளுடைய ஆன்மாவ உணரக்கூடிய தருணமாகவே இந்த காலகட்டம் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா, இது பராபவ வருடம். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பராபவ வருடம் அப்படிங்கிறது என்னது? டோட்டலா எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடியது. திருத்தங்கள் செய்து மாற்றி அமைக்கக்கூடிய வருடத்துல நம்ம இருக்கும் பொழுது, இத்தனை விஷயங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும்.